உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல்ல நாம பார்க்க போறது கருவேப்பிலை செடியில எத்தனை வெரைட்டி இருக்கு, எந்த வெரைட்டி கருவேப்பிலையை உபயோகப்படுத்தும் போது நம்ம சமையல் அதிக நறுமணத்தோட இருக்கு அப்படின்றத பத்தி தாங்க. கருவேப்பிலை செடியில மொத்தம் 3 வெரைட்டி இருக்குங்க. முதல் வெரைட்டி ரெகுலரா நம்ம கடையில வாங்கக்கூடியது தாங்க. இந்த வெரைட்டி கருவேப்பிலை செடி வேகமாகவும் உயரமாகவும் மரமாகவும் வளருங்க. உங்க வீட்டு தோட்டத்துல வேகமா வளர்ற கருவேப்பிலை செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இரண்டாவது வெரைட்டி டுவார்ஃப் வெரைட்டி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப உயரமா வளரக்கூடிய திறன் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட் வரைக்கும் தாங்க இது வளரும். இந்த டுவார்ஃப் வெரைட்டியோட இலைகள் பார்த்தீங்கன்னா செடி முழுவதுமே இளம் பச்சை நிறத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இலைகள் நீளமாகவும் இருக்கும். ஒரு சில கடைகள்ல இளம் பச்சை நிறத்துல நீளமான இலைகள் கொண்ட இந்த டுவார்ஃப் வெரைட்டியும் கிடைக்குங்க. மூன்றாவது வெரைட்டி பேரு கம்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டி கருவேப்பிலையோட இலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் திக்காகவும் இருக்குங்க. மற்ற 2 வெரைட்டியை விட இந்த கடைசி வெரைட்டி தான் ரொம்பவும் ஸ்லோவா வளரக்கூடியது. ஆனா மற்ற 2 வெரைட்டியை விட அதிக நறுமணம் கொண்ட கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த கம்தி வெரைட்டி தாங்க. வீட்டு தோட்டத்துல கருவேப்பிலை செடி வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ எந்த வெரைட்டி வச்சிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல பேர் வீட்டுல இந்த 3ல எந்த வகை கருவேப்பிலைய சமையலுக்கு உபயோகப்படுத்துனீங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஃபாஸ்டா வளர வெரைட்டியை நீங்க வீட்டுல வளர்த்துட்டு இருந்தாலும் அது ஸ்லோவா தான் வளருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்டு தோட்டம் பத்தின விளக்கமான பதிவிற்கு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.